மத்திய கிழக்கில் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையிலான நிலைமைகள் கடந்த வாரங்களில் மிகுந்த பதட்டத்துடன் தொடர்ந்தன. இரு பக்கமும் தாக்குதல்களில் ஈடுபட்டதால் சர்வதேச சமூகத்திலும் பெரும் கவலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தலையீடு மற்ற அரசியல் சக்திகளின் நடவடிக்கைகளும் இந்த சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள நிலவரத்தை அல் ஜசீரா ஆங்கில செய்தி ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழில் வழங்குகின்றோம். இஸ்ரேல் ஈரான் இடையிலான தற்காலிக ஒப்பந்தம் கடந்த 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் அமெரிக்காவில் நடத்திய ஒத்துழைப்பு முயற்சியின் பின்னணியில் இஸ்ரேலும் ஈரானும் தற்காலிகமாக தங்கள் தாக்குதல்களை நிறுத்தியதாக அறிவிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு சீஸ்ஃபயர் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இருதரப்பும் குறுகிய நேர இடைவெளிகளில் சிறிய தாக்குதல்களை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மோதல்களால் மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகளில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கத்தார், குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் தங்களது விமான பாதைகளை தற்காலிகமாக மூடின. எமிரேட்ஸ், கல்ஃப் ஏர் உள்ளிட்ட ஏர்லைன்ஸ் பல்வேறு விமானங்களை ரத்து செய்தன. இந்த தற்காலிக அமைதிக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல்வாழ்க்கை வேண்டி ஜெபித்தனர். ஆனால் இது ஒரு நிரந்தர அமைதி அல்ல என்றும் எதிர்காலத்தில் மீண்டும் மோதல் வெடிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஐநா, ஐரோப்பிய ஒன்றியம், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் சுமூக நட்புறவை வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் சில அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலால் ஈரான் கணிசமான இழப்புகளை சந்தித்ததாக கூறப்படுகின்றது. ஆனாலும் அது முழுமையான தாக்கம் ஏற்படுத்தவில்லை என நிபுணர்கள் கருதுகின்றார்கள். மத்திய கிழக்கில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் குறுகிய கால ஓய்வு பெற்றாலும் அதன் பின்னணியில் தொடரும் பதட்டம் மிக அதிகமாகவே இருக்கின்றது. உலக தரப்புகள் தற்காலிக அமைதியை நிரந்தர அமைதியாக மாற்ற முயற்சிக்கின்றனர். எதிர்காலத்தில் இந்த விவகாரம் ஒரு பெரிய போராக மாறாமல் இருக்க ஒவ்வொரு நாடும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். இந்த செய்திகளின் விரிவான தொகுப்பை இன்னும் சற்று நேரத்தில் எமது சேனலில் எதிர்பாருங்கள். நன்றி.